காக்கும் தெய்வத்தைப் போல் காட்சியளிக்கும் உங்கள் மகாராணியின் சுயரூபத்தை கண்டீர்களா? அப்பாவி ஆங்கிலேய போதகர்களையும் பெண்களையும் உங்கள் மகாராணி கொன்றிருக்கிறார். நம்ம மகாராணியா எப்படி செஞ்சிருக்காங்க? அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. ஜோகன்பாகில் நடந்த சம்பவத்திற்கு மகாராணி லக்ஷ்மிபாய் தான் காரணம் என்று ஆங்கிலேயர்கள் அனைவரையும் நம்ப வைத்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தினார்கள். மகாராணி லக்ஷ்மிபாயுடன் புரட்சி போரில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு இந்த தகவல் தெரிய வந்தது. ஆனால் மகாராணி லக்ஷ்மிபாய்க்கோ இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. மிஷனரியில இருக்கிற பாதிரியாருங்களை எல்லாம் எதுக்காக அவங்க தேவையில்லாம கொல்லணும்? அவரு நம்மள மாதிரி ஏழைப்பாளைங்க வீட்டுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம நோயில விழுந்த நம்ம எல்லாருக்கும் மருந்தெல்லாம் வேற கொடுத்தாரு. கருணையற்ற இந்த கொலைகளுக்கு பின்னால் ஹியூரோஸின் சதித்திட்டம் என்னவாக இருக்கும்? மகாராணி அவர்களே, இவை அனைத்தும் உங்களை களங்கப்படுத்துவதற்காகவே ஏற்படுத்திய திட்டம். ஜோகன்பாக் மேசக்கரோட போட்டோஸை எல்லா சிட்டிலையும் ஒட்டிடுங்க. எல்லா ஜனங்களும் குயின் ஆஃப் ஜான்சி கொடூரமான கொலைகாரியா தெரியும். சார், குயின் விக்டோரியா அனுப்பின ஃபர்ஸ்ட் பட்டாலியன் இப்ப ஊருக்கு வந்துடுச்சு சார். Great soldiers of Britain, Captain Euros welcomes all of you to India. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல we proceed to conquer the heart of India. ஜான்சி, ஒரு தடவை ஜான்சியை நாம கைப்பற்றிட்டா இந்தியாவை ஆட்சி செய்யற நம்ம கனவு முழுமையா அடைஞ்சிடும். The Queen of England, long live the Queen. வெளியே அவர்கள் எதற்காக கூச்சல் போடுகிறார்கள்? மனுவிற்கு எதிராக ஆங்கிலேயர்கள் பெரும் சதி திட்டத்தை தீட்டியுள்ளார்கள். நிலைமை மிகவும் மோசமாக மாறியுள்ளது. இங்கிலாந்தின் மகாராணி குயின் விக்டோரியா ஜான்சியை கைப்பற்றுவதற்கு ஒரு பெரும் படை அனுப்பியுள்ளார். கர்மா, நீ உடனே ஜான்சிக்கு செல். இங்கு நடந்து கொண்டிருப்பதை மனுவிற்கு தெரியப்படுத்த. மனுவிடம் மற்றொன்றும் கூறு. ஜான்சி அரண்மனையில் ஒரு நம்பிக்கை துரோகி இருக்கிறான் என்று. ஜோகன்பாக்கில் நடந்த இந்த கொடூரமான சம்பவத்தை வரலாறு நிச்சயம் மறக்காது. ஆனால் என்னுடைய வருத்தம் என்னவென்றால் மகாராணி அவர்களே, வரலாற்றில் எழுதப் போகும் இந்த சம்பவம் ஆங்கிலேயர்களின் பெயரை எழுதாமல் உங்களது பெயரை தவறான முறையில் எழுத இருக்கிறதே. நான் அந்த மகாராணியை ரொம்ப நம்பினேன். கடவுளா நினைச்ச அந்த நம்பிக்கை என் கண்ணை மறைச்சிடுச்சு. இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. இப்படி கொலை பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ தெரியல. ராணி லட்சுமிபாய் கடவுளுக்கு நிகரான இந்த பாதிரியாரை கொன்னுட்டாங்க. அவங்கள நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன், வாழ விட மாட்டேன். ஆமா, அந்த கொலைகாரிக்கு நாம நிச்சயமா ஒரு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். உன் அம்மா ஊட்டினால் உண்ண மாட்டாயா? லட்டி ஊட்டினால் தான் உண்பாயா? லட்டி, நீயே இளவரசருக்கு உணவை ஊட்டிவிடு. இந்த கூத்தாடிகள் மேல் மிகவும் நம்பிக்கை வைக்காதீர்கள். எந்த அளவிற்கு இவர்கள் நல்லவர்களாக தெரிகிறார்களோ அந்த அளவிற்கு இவர்கள் மோசமானவர்கள். நீ தேவையின்றி லட்டி மீது சந்தேகம் கொள்கிறாய். மகாராணி, இவை அனைத்துமே அந்த ஆங்கிலேயன் ஹியூரோஸின் வேலைதான். இந்த கொலைகளுக்கு பின்னால் ஆங்கிலேயர்களின் சதி திட்டம் இதுதானா? புரட்சி போரில் தங்களுக்கு உதவி செய்தவர்கள் அனைவரும் இப்பொழுது எதிராக திரும்பிவிட்டார்கள். முக்கியமாக அந்த ஆதிவாசி பிரஜைகள் தங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள் மகாராணி. எனக்கு தெரியும் கர்மா. ஜூன் 23ஆம் தேதி புரட்சி போரை தடுப்பதற்காக இந்த ஆங்கிலேயர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று தெரியும். ஆனால் என்னை களங்கப்படுத்துவதற்காக அவர்கள் தங்களை சேர்ந்தவர்களையே கொலை செய்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை. இந்த செய்தி மட்டுமல்ல மகாராணி அவர்களே, இங்கிலாந்து மகாராணியாக இருக்கும் விக்டோரியா தங்களை பிடிப்பதற்காக படையை அனுப்பியுள்ளார்கள். ஜான்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் படையை அனுப்பியுள்ளார்கள். நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், முதலில் நாம் நம் அரண்மனையில் இருக்கும் அந்த நம்பிக்கை துரோகி யார் என்று கண்டுபிடித்து அவனை முதலில் அழிக்க வேண்டும். ஜோகன்பாகில் நடந்த இந்த சம்பவத்திலும் அந்த நம்பிக்கை துரோகி கொடுத்த தகவலின் பேரில் தான் இவன் செய்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை துரோகி யாராக இருந்தாலும் சரி, கனவிலும் காணாத தண்டனையை அவனுக்கு அளிப்போம்.